சார் படம் எப்படி இருக்குங்க சார்? நல்லா இருக்குங்க. காமெடியா இருக்குங்களா? சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்து ஓகே. வடிவேல் எப்படி பண்ணியிருக்காருங்களா? வடிவேல் எப்படி பண்ணியிருக்காரு? செகண்ட் ஹாஃப்ல நல்லா காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் இருக்குங்களா? ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பழைய வடிவேல பார்க்க முடியுமோ? பழைய வடிவேல்லாம் பார்க்கவே முடியாது. இருந்தாலும் ஒரு வாட்டி பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் சுந்தர்சி எப்படி பண்ணியிருக்காருங்களா படத்துல? சுந்தர்சி நல்லா தான் பண்ணிருக்காரு. அவர் ஆக்டிங் நல்லா இருக்குங்களா? இப்போ செகண்ட் ஹாஃப் காமெடியா இருக்குது அப்படின்றாங்க. அந்த மாதிரி கரெக்டா ஒர்க் ஆகுது? நல்லாவே போகுது, ஃபாஸ்டா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா நீட். லேக் இருக்குதுங்களா அந்த படத்துல? சரிங்கண்ணா. நான் படம் எப்படி இருக்கு? சரி. நான் படம் எப்படி இருக்குண்ணா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். மேடம் படம் எப்படி இருக்குங்க மேம்? நல்லா இருக்குங்களா? காமெடியில எப்படி இருந்ததுங்க மேம்? செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குதுங்களா? ஸோ இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாங்களா? ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் எப்படி இருக்குங்க சார்? நல்லா இருக்கு. நல்லா காமெடி ரொம்ப நாள் கழிச்சு சுந்தர்சி வடிவேல் சாரோட காம்போல வந்திருக்குது. எப்படி இருக்குங்களா அது? ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? இது என்ன காமெடி ஜானருங்களானா இல்ல ஆக்ஷன் ஜானர் அந்த மாதிரிங்களா? காமெடி ஜானர் தான் ஃபுல்லா. காமெடி ஆக்ஷன். ஸோ கேட்ரின் தெரசாலாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, கேட்ரின் தெரசா அந்த வாணி பூஜன்லாம் ரெண்டு ஹீரோயினுமே நல்லா பண்ணியிருக்காங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஸோ வடிவேல் சாரோட காமெடிலாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. சுந்தர்சி சாரோடைய ஆக்டிங் இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இல்ல நல்லா இருந்ததுங்களா? படத்துல லேக் இருக்குங்களா? இல்ல அவ்வளவா இல்ல. லேக் எதுவும் இல்ல. மதகஜராஜா இந்த வருஷம் வந்திருந்தது. அதே மாதிரி இந்த படமும் வந்திருந்தது. இல்ல இது ரெண்டுல எது நல்லா தான் இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி பார்த்தா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். என்ஜாய் பண்ணி பார்க்கலாங்களா? ஃபேமிலியோட பார்க்கலாங்களா? ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்துக்கு 10க்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்களா? 8 கொடுக்கலாம். 8 கொடுக்கலாம். சரிங்களா. சுந்தர்சி சாரோட வடிவேல் சாரோட காம்போல எப்படி இருக்குங்க சார் படம்? பயங்கரமா போட்டி போட்டு லவ் பண்ற மாதிரி காமெடி. சோ விண்டேஜ் வடிவேல் சாரோட அந்த ஒரு காமெடி வருதுங்களா நான் படத்துல? பயங்கரமா இருக்கு. பயங்கரமாவே இருக்குதுங்களா? சுந்தர்சி தான் கடைசியா வடிவேலுக்கு வாழைப்பழம் கொடுக்குற மாதிரி தான் நல்லா தான் இருக்கு. சோ காமெடி எல்லாம் ஐகானிக்காவே இருக்குதுங்களா இப்ப பார்த்தாலுமே? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாணி பூஜன் அப்புறம் கேட்ரின் தெரசாலாம் பண்ணிருக்காங்க. அவங்க ஆக்டிங்ல எப்படி இருக்குங்க? அது வாணி பூஜன் வந்து சுந்தர்சி சாருக்கு பேராவா பண்ணிருப்பாங்க. அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குங்க. படம் பாருங்க, சூப்பரா இருக்கு. படம் பாருங்க, நல்லா இருக்கு. படம். சோ படம் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க ப்ரோ? 10க்கு 8 கொடுங்க ப்ரோ. நல்லா 10க்கு 8 கொடுக்கலாம். ஒர்த்துங்களா? எப்படி இருந்ததுன்னா படம் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் மேல சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லைட்டா கிரிஞ்சா போற மாதிரி தான் இருக்கும். பட் வடிவேலுக்கோசரம் பார்க்கலாம். படம் எப்படி இருந்தது ப்ரோ? செமையா இருந்ததுங்களா? அப்புறம் இந்த படம் தான் செம என்ஜாய். மார்க் ஆண்டனிக்கு அப்புறங்களா? சோ சுந்தர்சி வந்து பார்த்தோம்னா காமெடி படம் ஜானர்ல எடுப்பாரு. சோ இந்த படம் என்ன மாதிரி ஜானர் ப்ரோ? காமெடி ஜானருங்களா இல்ல வந்து சீரியஸா? ஆனா காமெடி தான் அதிகம் ப்ரோ. ஓகே. கம்மி தான். ஆனா செம ஃபன். வடிவேலுக்கோசரம். சோ அந்த பழைய காமெடி வந்து வருதுங்களாண்ணா? கம்பேக் அப்படின்னு சொல்லலாங்களா? அவர் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு நமக்கு நம்ம பழைய வடிவேல்லாம் ரொம்ப ஊறி போயிடுச்சு. நம்ம பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே ஊறி போயிடுச்சு. ஆனா பட் அவரை இப்ப பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகும். செகண்ட் ஹாஃப்க்கு மேல செட் ஆயிட்டாரு வடிவேலு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவர் பண்றதெல்லாம் வந்து ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் தெரியுது நமக்கு. ஓவர் ஆக்டிங் போது ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்குது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா உட்கார வச்சிருக்காங்க. அதுவும் கிளைமேக்ஸ் தான் அந்த மணி ஈஸ்ட் மாதிரி ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அது சூப்பரா இருக்கு. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மத்தபடி கதையெல்லாம் ஒண்ணு இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகும். செகண்ட் ஹாஃப் தான் வடிவேல் சார் எப்படி பண்ணிருக்காரு? கம்பேக் பண்ணுவாங்க. அவர் கம்பேக்குங்களா? ஏன்னா இப்போ கொஞ்சம் படமா வந்து பார்த்தோம்னா ஒரு காமெடி சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்துல வந்து பார்த்தோம்னா பழையபடி அந்த ஃபார்ம்கே வந்துட்டாருங்களா? சுந்தர்சி எப்படி பண்ணிருக்காருங்க ப்ரோ? அவரும் பழையபடியே வந்துட்டாரு. அவரு பழையபடி வந்துட்டாருங்களா? சரி, இவங்க 2 பேர் தாண்டி வேற லெவல்ல பண்ணிருக்காங்க அப்படின்னா யார் பண்ணிருக்காங்க ப்ரோ? இவங்க 2 பேர் மட்டும் தான். ஒவ்வொரு சீன்லயும் அவங்க ஸ்கோர் பண்றாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எப்படி இருக்கு ப்ரோ? பிஜிஎம் இதெல்லாம் பீஜம் அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. சாங்ஸ் பிஜிஎம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இல்ல. காமெடி வந்து அல்டிமேட் ப்ரோ. காமெடி அல்டிமேட்டா இருக்குங்களா? காமெடிலாம் இந்த படத்துல வந்து இந்த சீனை பார்த்து நான் இவ்வளவு சிரிச்சேன் அப்படின்னு எந்த சீன் ப்ரோ சொல்லுவீங்க? எனக்கு செகண்ட் ஹாஃப் எல்லாமே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா எல்லாமே ஃபன் தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஃபன்னா இருந்ததுங்களா? அப்படிங்களா? சோ இப்ப வந்து பார்த்தோன்னா 2 படம் வந்திருக்கு இந்த வருஷம் இருக்கு. மதகஜராஜாவும் இந்த படமும் வந்திருக்குது. சோ 2ல எது ப்ரோ ஒர்த்தா இருக்குது படம்? இப்ப வந்து இந்த படம் தான். இப்ப இந்த படம் தான். கேங்கர்ஸ் தான். மதகஜராஜாவோட நல்லா இருக்குதுங்களா? அது நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா அதோட அல்டிமேட் காமெடி இருக்காங்க. இதான் அந்த பணத்தை எப்படி கொள்ள அடிக்கிறாங்க அவ்வளவுதான் கதை. சுந்தர்சி அவரோட டைரக்ஷன்லாம் மத்த படத்துக்கு இந்த படத்துக்கு கொஞ்சம் எப்படி இருக்குங்களா? இல்ல அவரு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாரு. நிறைய காமெடிஸ் எல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணுவாரு. கதையே இல்லைனாலும் அதுல ஒரு காமெடி எல்லாம் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சாங்ஸ் சூப்பரா. பட் இதுல ஒரு சாங்ஸ் கூட அந்த அளவுக்கு கேட்சியா இல்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் கேக்குற மாதிரி இருக்குங்களா?
அது கேட்கல, சில இடத்துல கேட்கல, சும்மா வந்து எம்டியா விட்டுருக்காங்க. பட் ஆனா காமெடி செகண்ட் ஹாஃப் சூப்பரா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அங்கங்க போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சின்ன பையன்லாம் வராங்க, ஸ்கூல்ல நடக்கிற அந்த மோசடிகள்லாம் காட்டுறாங்க. அது மூலியமா தான் உள்ள வர்றாங்க அவரு சுந்தர்சி. ஒரு மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் தான் சோ அதே மாதிரி கேட்டன் தேசா எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க ஆக்டிங்ல எப்படி இருக்குதுங்கண்ணா? அவங்களுக்கு எப்பயும் போலதான். நம்ம அந்த ஏதோ ஒரு படம் கலகலப்பு வந்து தூவம். பேய் படமா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல என்ன அருவமா அருவாமை அந்த அந்த மாதிரி கேரக்டர் தான் அவங்க. அந்த மாதிரி ஆமா, அந்த மாதிரி தான். வாணி போஜன் அவங்களும் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த அருவம் அந்த அந்த மாதிரி தான். நம்ம சித்தார்த்து கூட நடிச்சிருப்பாரு. அதான் அது அருவம் தான். அத அந்த அந்த மாதிரி செயல தான் அவங்களுக்கு நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த படத்துல போட்டிருக்காங்க. மத்தபடி செகண்ட் ஹாஃப்ல அவங்களும் காமெடி சில இடத்துல பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. படம் ஃபுல்லா ஒன் மேன் ஷோ. வடிவேல் சார் மட்டுமே தான் பண்ணிருக்காங்களாங்கண்ணா? சொந்தசியும் வடிவேலும் அவங்களோட கேங், அவங்களோட கேங் தான். கேங்கர்ஸ். அதனாலதான் பேர் கேங்கர்ஸ் வச்சுக்கிறாங்க. அந்த அந்த கேங் மட்டும் என்ன பண்ணுது, அந்த அந்த பணத்தை என்ன பண்றாங்க, யார் என்ன மணி ஈஸ்ட் பார்த்து அந்த பணத்தை பிடிச்சி என்ன பண்ணாங்களா, அதுதான் கதை.